Morning students, 11th accountancy unit 2 conceptual framework of accounting. Let us see about bookkeeping and introduction. First, what is bookkeeping? Bookkeeping அப்படிங்கிறது என்னன்னா the first step in the accounting process is identifying and recording of transaction in the books of accounts. This is necessary for any business as the transaction happening in a business entity must be recorded so that the information is available for further analysis. இந்த புக் கீப்பிங் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா அந்த அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் அந்த ப்ராசஸ் நடக்கிறத ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்காக அந்த பிஸ்னஸ் என்டிட்டியோட அந்த இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறோம். புக் கீப்பிங் அப்படின்னா என்னதுன்னா புக் கீப்பிங் ஃபார்ம் த பேஸ் ஆஃப் த ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் த இன்டர்பிரிட்டேஷன் which are the important function of accounting. In the broad sense, accounting includes bookkeeping. Bookkeeping also in a small business, the entire accounting work may be performed by a single accountant. In a large firm, there may be a separate person or department for bookkeeping. இப்போ ஒரு ஸ்மால் பிஸ்னஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு செப்பரேட் பர்சனோ யாரோ புக் கீப்பிங்கிறத பண்ணுவாங்க. இது பெரிய லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா ஒரு செப்பரேட் பர்சனாவோ இல்லைனா ஒரு டிபார்ட்மெண்ட்டாவோ இந்த புக் கீப்பிங் ஒர்க்கை பண்ணுவாங்க. இப்போ புக் கீப்பிங் அப்படின்னா என்னென்னா புக் கீப்பிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங் ஆஃப் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். என்ன அப்படின்னா அந்த அக்கௌண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுறது இதுதான் என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, அக்கௌண்டிங்கோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. It is the primary stage in the accounting process. It is included in the recording transaction and classifying the same under proper head. Bookkeeping works is of routine nature. Transaction may be recorded in the accounting notebook and a ledger or may be recorded in a computer. இதை ரெக்கார்டை எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்று நோட்புக்கில் மெயின்டைன் பண்ணிடலாம், இல்லைன்னா கம்ப்யூட்டர்லேயே மெயின்டைன் பண்ணிடலாம். இதுக்கு டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க, என்னென்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட், புக் கீப்பிங் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங் பிஸ்னஸ் டீலிங்ஸ் இன் எ செட் ஆஃப் புக்ஸ். ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங் புக் அந்த டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுற ஒரு ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கா அப்படின்னா J.R. பேட்லி பாய் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் புக் கீப்பிங் இஸ் த சயின்ஸ் and art of recording correctly in the books of account all those business transaction of money or money worth. R.N. Gardner சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா அந்த புக் கீப்பிங் அப்படிங்கிறது என்னென்னா அந்த அக்கௌண்ட்ஸ் புக்கில் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனை மணியோ இல்லைனா மணி ஒர்த்து உள்ளதையும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வர்றது தான் புக் கீப்பிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் என்னென்னா இதோட ஃபீச்சர்ஸ் ஆஃப் புக் கீப்பிங். Following are the features of bookkeeping. First என்னென்னா it is the process of recording a transaction in the books of account. இது டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். நெக்ஸ்ட் என்னென்னா மானிட்டரி டிரான்சாக்ஷன் மட்டும்தான் இதில் ரெக்கார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் புக் கீப்பிங் இஸ் த ப்ரைமரி ஸ்டேஜ். அக்கௌண்டிங் ப்ராசஸில் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அப்புறம் என்னென்னா புக் கீப்பிங் இன்க்ளூட்ஸ் ஜர்னலைசிங் அண்ட் லெட்ஜர் அண்ட் போஸ்டிங். புக் கீப்பிங் அப்படிங்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு நம்மளோட டிரான்சாக்ஷனை ஜர்னலுக்கு மாற்றுவோம், ஜர்னலில் லெஜராக மாற்றி அதை போஸ்டிங் பண்ணுவோம். இதுதான் இதோட ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் என்னென்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் புக் கீப்பிங். ஃபாலோயிங் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் புக் கீப்பிங். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா டு ஹாவ் எ கம்ப்ளீட் அண்ட் பெர்மனன்ட் ரெக்கார்ட் ஆஃப் ஆல் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் இன் குரோனாலாஜிக்கல் ஆர்டர் அண்டர் அப்ராப்ரியேட் ஹெட்டிங். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு புக் கீப்பிங்கில் நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையுமே தனித்தனியாக ஒவ்வொரு அப்ராப்ரியேட் ஹெட்டிங்கில் மெயின்டைன் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் குரோனாலாஜிக்கல் ஆர்டரில் மெயின்டைன் பண்ணுவோம். டு ஃபெசிலிட்டேட் அசர்டைன் ஆஃப் அ ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஃப் த பிஸ்னஸ் டூரிங் த ஸ்பெசிஃபிக் பீரியட். அதே மாதிரி நம்மளுக்கு பிஸ்னஸில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டையோ லாஸையோ அந்த ஸ்பெசிஃபிக் பீரியடில் எவ்வளோ அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட முடியுது. நெக்ஸ்ட் டு ஃபெசிலிட்டேட் அசர்டைன்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக டு நோ த ப்ராக்ரஸ் ஆஃப் த பிஸ்னஸில் எவ்வளோ முன்னேற்றம் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்காக. டு ஃபைண்ட் அவுட் த டேக்ஸ் லைபிலிட்டி பர்பஸ்க்காக. டு ஃபுல்ஃபில் த லீகல் ரெக்யர்மெண்ட்டுக்காகவும் இந்த புக் கீப்பிங் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. இதுதான் இதோட அப்ஜெக்டிவ்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் புக் கீப்பிங். புக் கீப்பிங்கோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா
Transactions are recorded systematically in chronological order in the books of accounts. Thus, bookkeeping provide a permanent and reliable record of all business transactions. அந்த bookkeeping அது வந்து chronological orderல நம்ம பண்ணுறதுனால அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து பெர்மனண்டான இன்ஃபர்மேஷனாகவும் ரிலேபிளான இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து bookkeeping is useful to get the financial information. இதுலேருந்து ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம். இட் ஹெல்ப்ஸ் டு have control over various business activity. அப்புறம் various business activity எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து record provided by business serve as a legal evidence in case of any dispute. Comparison of financial information over the year is possible. Also, comparison of financial information of different business units is facilitated. அப்புறம் ஒவ்வொரு இயருக்கும் எவ்வளோ வந்து ஒவ்வொரு இயருக்குள்ள ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து புக் கீப்பிங் இஸ் யூஸ்ஃபுல் டு ஃபைண்ட் அவுட் த டேக்ஸ் லைபிலிட்டி பே பண்ணுறதுக்கு புக் கீப்பிங் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா லிமிட்டேஷன். இதோட லிமிட்டேஷன் புக் கீப்பிங்கோட லிமிட்டேஷன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்லி மானிட்டரி டிரான்சாக்ஷன். இதில் வந்து மானிட்டரி டிரான்சாக்ஷனை மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுறோம். இது ஒரு லிமிட்டேஷன். நெக்ஸ்ட்டு எஃபெக்டிவ் ஆஃப் ப்ரைஸ் லெவல் சேஞ்ச் ஆர் நாட் கன்சிடர். இதில் வந்து ப்ரைஸ் லெவல் சேஞ்ச் ஆகிறத இதில் கன்சிடர் பண்ண மாட்டோம். ஃபினான்ஷியல் டேட்டா ஆர் ரெக்கார்டர் ஹிஸ்டாரிக்கல் நேச்சரில் ஒன்லி பாஸ்ட் ஆர் ரெக்கார்டர். அது வந்து என்னென்னா நடந்து முடிஞ்ச டிரான்சாக்ஷனை மட்டும்தான் இதில் என்ட்ரு பண்ணுவோம். அது இதில் உள்ள டிஃபால்ட். இதெல்லாம் லிமிட்டேஷன். இப்போ புக் கீப்பிங்க்கும் அக்கௌண்டிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். புக் கீப்பிங் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் கன்சர்ன் வித் ரெக்கார்டிங் அண்ட் கிளாஸிஃபையிங் த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். அக்கௌண்டிங் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் கன்சர்ன் வித் ரெக்கார்டிங், கிளாஸிஃபையிங், சம்மரைசிங், அனலைசிங், இன்டர்பிரிட்டேட்டிங் ஃபினான்ஷியல் டேட்டா. இதில் ஒன்லி ரெக்கார்டிங், கிளாஸிஃபையிங். இங்கே என்ன பண்ணுறோம், அதை ரெக்கார்ட் பண்ணி கிளாஸிஃபை பண்ணி சம்மரைஸ், அனலைஸ், இன்டர்பிரேட் பண்ண வரைக்கும் உள்ள ப்ராசஸில் அக்கௌண்டிங்கில் இருக்குது. புக் கீப்பிங் வந்து என்னென்னா இட் இஸ் த ப்ரைமரி ஸ்டேஜ் ஆஃப் அக்கௌண்டிங். இட் இஸ் த பேஸ் ஃபார் அக்கௌண்டிங். அக்கௌண்டிங் அப்படிங்கிறதுனா அப்பார்ட் ஃப்ரம் த ப்ரைமரி ஸ்டேஜ் இட் இன்க்ளூட் செகண்டரி ஸ்டேஜ். இது வந்து அக்கௌண்டிங் அப்படிங்கிறது செகண்டரி ஸ்டேஜில் இன்க்ளூட் ஆயிரும். நெக்ஸ்ட் நேச்சர் ஆஃப் ஜாப். இது வந்து என்னென்னா ரொட்டீன் அண்ட் கிளரிக்கல் நேச்சர். இது வந்து என்னென்னா அனலிட்டிக்கல் நேச்சர். அக்கௌண்டிங் அப்படிங்கிறது அனலிட்டிக்கல் நேச்சர். நெக்ஸ்ட் நாலேஜ் ரெக்வயர். It require basic knowledge of the principle of journalizing and posting. இதுக்கு வந்து பேசிக் நாலேஜ் வேணும் ஜேர்னலைசிங் அண்ட் போஸ்டிங் பண்ணுறது. இதுக்கு இட் ரெக்வயர் த்ரூ நாலேஜ் ஆஃப் அக்கௌண்டிங் பிரின்சிபல், ப்ரொசீஜர் அண்ட் ப்ராக்டிஸ். இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அக்கௌண்டிங் நாலேஜ் இருக்கணும். அப்புறம் வந்து என்னென்னா பிரின்சிபல்ஸ் என்ன, ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்கில் ரெக்வயர். இதில் வந்து என்ன ஸ்கில் தேவை அப்படின்னா அனலிட்டிக்கல் ஸ்கில் அப்படிங்கிறது இங்கே தேவையில்லை புக் கீப்பிங்கை பொறுத்தளவு. ஆனால் அக்கௌண்டிங்கை பொறுத்தளவில் அனலிட்டிக்கல் ஸ்கில் அப்படிங்கிறது தேவை. தேங்க்யூ.